ஒருமித்து வர கர்த்தர் செய்த பெரிய கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಅದಕ್ಕೆ ನಾವು ಒಟ್ಟಾಗಿ ಬರುವಂತೆ ದೇವರು ಕೊಟ್ಟ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. கர்த்தர் இந்த நாளில் எங்களை இங்கிடமாய் கொண்டு வந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಾತಂದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. நம்முடைய சேர்மன் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி பிரஸ்பிட்டர்ஸ் எம்ஜேடி டீமாக இவ்விடத்தில் கடந்து வந்து உங்களோடு கூட உங்கள் சந்தோஷத்தில் பங்கெடுக்க ஆண்டவர் தந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம். ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷರೊಡನೆ ನಮ್ಮ ಸಮಿತಿಯ ಸದಸ್ಯರೊಡನೆ ಪ್ರೆಸ್ಬಿಟರ್ಗಳೊಡನೆ ನಾವು ಮತ್ತೆ ಇತರ ಪ್ರಾರ್ಥನೆ ತಂಡದೊಡನೆ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದು ನಿಮ್ಮೊಡನೆ ಭಾಗಿಗೊಳ್ಳುವಂತೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. நம்முடைய சிஎஸ்ஐஏஜி குடும்பத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ನಮ್ಮ ಸಿಎಸ್ಐಜಿ ಕುಟುಂಬದ ಪರವಾಗಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ವಂದನೆ ತಿಳಿಸುವನಾಗಿದ್ದೇನೆ. விசேஷமாக இந்த செக்ஷன்ஸில் பல இடங்களில் ஊழியம் செய்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மிகவும் கனப்படுத்துகிறோம். ವಿಶೇಷವಾಗಿ ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಸೇವೆ ವಿವಿಧ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡುವಂತ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ನಾವು ಗೌರವಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ಅನೇಕ ಪ್ರಯಾಸಗಳ ಮಧ್ಯೆಯಲ್ಲಿ, ಅನೇಕ ಪ್ರಯಾಸಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ಎದುರುಗಳ ಮಧ್ಯೆಯಲ್ಲಿ, ಅನೇಕ ವಿರೋಧಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ಸವಾಲುಗಳ ಮಧ್ಯೆಯಲ್ಲಿ, ಅನೇಕ ಸವಾಲುಗಳಿದ್ದಾಗ ಇವತ್ತು ಕರ್ತರ್ ನಮ್ಮನ್ನು நடத்தினார். ಇದುವರೆಗೂ ದೇವರು ನಡೆಸಿ ಬಂದಿದ್ದಾನೆ. ஹalleluya ஹalleluya. நமது ஊழியத்தை திரும்பி பார்க்கும்போது, ನಮ್ಮ ಸೇವಾ ಕ್ಷೇತ್ರವನ್ನು ನಾವು ತಿರುಗಿ ನೋಡುವಾಗ நம்முடைய அப்பமான ஆரம்பத்தை கர்த்தர் மறக்கவில்லை. ನಮ್ಮ ಕಮ್ಮಿಯಾದಂತಹ ಪ್ರಾರಂಭ ದೇವರು ಇಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಬೆಳೆಸಿದ್ದಾನೆ. கர்த்தரை நம்பின ஒருவரும் வெட்கப்பட்டு போகவில்லை. ಕರ್ತನನ್ನು ನಂಬಿದ ಒಬ್ಬರು ಅವಮಾನಕ್ಕೆ ಗುರಿಯಾಗಲೇ ಇಲ್ಲ. வட்டாரங்களை தலைமை தாங்குகிறதான எங்கள் அருமை நண்பர், எங்கள் சகோதரன் ரெவரண்ட் ஜெயகாந்தன் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಈ ವಲಯದ ಅಧ್ಯಕ್ಷರಾಗಿ ಸೇವೆ ಮಾಡುವಂತ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಆಗಿರುವಂತ ಜಯಕಾಂತ್ ಅವರಿಗಾಗಿ, ಅವರ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ, ಅವರ ಸಭಿಕರಿಗೆ ನಾವು ವಂದನೆ ತಿಳಿಸುವರಾಗಿದ್ದೇವೆ. வாழ்க்கை ஊழியமும் நம்ம எல்லாருக்கும் ஒரு உற்சாகத்தை கொண்டு வருகிறது. ಅವರ ಜೀವನ, ಅವರ ಸೇವೆ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಉತ್ಸಾಹ ಕೊಡುವಂತಹ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. பெரிய காரியங்களை நம்முடைய மத்தியிலே செய்கிறார். ಕರ್ತನು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. 2025 வருஷம் 2025 ವರ್ಷ ஒரு அறுவடை வருஷமாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். ಸುಗ್ಗಿಯ ವರ್ಷವಾಗಿ ದೇವರು ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. பக்கத்திலும் நாம் பெருக போகிறோம். ಎಲ್ಲ ಭಾಗದಲ್ಲಿಯೂ ನಾವು ಹೆಚ್ಚಲಿದ್ದೇವೆ. நாம் தேவ ராஜ்யம் ஜீவனுள்ள ராஜ்யம். ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ರಾಜ್ಯ ಜೀವವುಳ್ಳ தேவ ராஜ்யம் பலமுள்ள ராஜ்யம். ರಾಜ್ಯವು ಬಲವುಳ್ಳ ರಾಜ್ಯ. தேவ ராஜ்யம் அபிஷேகத்தின் ராஜ்யம். ರಾಜ್ಯವು ಅಭಿಷೇಕದ ರಾಜ್ಯ. அந்த ராஜ்யம் இப்பூமியில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். ಆ ರಾಜ್ಯ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். ಜೀವನದಲ್ಲಿ ಸ್ಥಾಪಿಸಲ್ಪಡಬೇಕು. நம்முடைய சபைகளில் ஸ்தாபிக்கப்பட ನಮ್ಮ வேண்டும். ಸಭೆಗಳಲ್ಲಿ ಸ್ಥಾಪಿಸಲ್ಪಡಬೇಕು. ஹalleluya ஹalleluya. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை மேக்ஸிமம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನಗಳನ್ನು ಆಗುವಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಿ. நல்ல செலிப்ரேஷன்ஸ் நடத்துங்க. ಒಳ್ಳೆ ಕೊಂಡಾಟಗಳನ್ನು ಮಾಡಿರಿ. ஆனால் இதற்கெல்லாம் மேலாக ஆத்தும ஆதாயத்தின் செலிப்ரேஷன் எல்லா சபையிலும் காண வேண்டும். ಇದಕ್ಕಿಂತ ಮೇಲಾಗಿ ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯ ಮಾಡುವಂತದ್ದು ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை முடித்து போகும்போது ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತನ್ನ ಸೇವೆ ಮುಗಿಸಿ ಹೋಗುವಾಗ ಶಿಷ್ಯರೆல்லாம் அழைத்துங்களமாய் சொன்னார். ಶಿಷ್ಯರೆಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ಹೇಳಿದರು, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ಆಕಾಶ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் ಆದ್ರಿಂದ ನೀವು ಹೊರಟು ಹೋಗಿ சகல ஜாதிகளும் சிஷ்யராக்கி ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳನ್ನು ಶಿಷ್ಯರು ಮಾಡಿ குமாரன் பரிசுத்த ஆவியானவரால் ಪವಿತ್ರಾತ್ಮನಾಮದಲ್ಲಿ அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕೊಟ್ಟು நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் ನಾನು ನಿಮಗೆ ಆಜ್ಞೆ ಕೊಟ್ಟ ಎಲ್ಲವನ್ನೂ அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள். ಅವರಿಗೆ ಕಲಿಸಿಕೊಡಿ. ஆமென் ஆமென். அதோட முடிச்சிட்டாரா? ಅಲ್ಲಿಗೆ ಮುಗಿಸಿದ್ರ அடுத்து என்ன சொன்னார் ஆண்டவர்? ಮುಂದಿನ ವಾಕ್ಯ ಏನಿದೆ ಹೇಳಿ. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன். ನಾವು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದೇವೆ. அப்படினால் அவர் அனுப்புகிறவர் மட்டுமல்ல, அவர் கூட வருகிறவர். ಹಾಗಿದ್ದರೆ ದೇವರು ಕಳಿಸುವವರು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ನಮ್ಮ ಜೊತೆ ಬರುವವನಾಗಿದ್ದಾನೆ. அநேக நேரத்தில் சவால்களை சந்தித்த நாட்கள் உண்டு. ಅನೇಕ ಬಾರಿ ಸವಾಲುಗಳು ಬರುವಂತಹ ದಿನಗಳಿವೆ. நம்முடைய சேர்மன் முதல் இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லக்கூடும், எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் சந்தித்தது உண்டு. ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷರಿಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಹೇಳಬಹುದು, ಅನೇಕ ಹೋರಾಟಗಳನ್ನು ನಾವು அதே நேரத்தில் யோசித்திருக்கிறோம், ஊழியத்தை விட்டு விடுவோமா என்று. ಅನೇಕ ಬಾರಿ ನಾವು ನೆನೆಸಿದ್ದೇವೆ, ಸೇವೆ ಕ್ಷೇತ್ರ ಬಿಟ್ಟು ಬಿಡೋಣ. ஆனால் ஊழியத்துக்கு அழைத்த ஆண்டவர் சொன்னார்,
உலகமே பயத்தின் மத்தியில் இருக்கும் போது ಲೋಕವೇ ಭಯದ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವಾಗ இந்த ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய நற்செய்தி என்னவென்றால் ಈ ಜನರಿಗೆ ಕೊಡಬೇಕಾದ ಶುಭವಾರ್ತೆ ಏನೆಂದರೆ ஆண்டவருடைய தூதன் மரியாதத்தில் வந்து சொல்லும் போது ದೇವರ ದೂತರು ಬಂದು ಮರ್ಯಾದೆಗೆ ಹೇಳುತ್ತಿರುವಂತದ್ದು பயப்படாதே சகல ஜனத்திற்கு உள்ள நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் ಎಲ್ಲಾ ಜನರಿಗಿರುವ ಶುಭವಾರ್ತೆ ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ இதோ இன்று தாவீதின் குமாரன் பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார் இதோ ಇಂದು ದಾವೀದ ಕುಮಾರನು ಬೆತ್ಲೆಹೇಮಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ ஹalleluya அருமையான அக்கிபிக்க மக்களின் நல்ல சாட்சியுள்ள அந்த பாடலுக்காக நடனத்துக்காக ಒಳ್ಳೆ ಸಾಕ್ಷಿ இருக்கும் போது நம்பிக்கை இருக்கவில்லை ನೋಡಿ ಅವರು ಕಾಡುಗಳಲ್ಲಿದ್ದಾಗ ನಂಬಿಕೆ எங்களுக்கு யாரும் இல்லை என்று வாழ்ந்தார்கள் ನಮಗೆ ಯಾರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹಾಡಿದರು இப்பொழுது சொல்லக்கூடு ಈಗ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ இயேசு எங்களோடு இருக்கிறார் பிள்ளைகளே இயேசு வந்தால் வாழ்க்கை மாறும் ಯೇಸು ಬಂದರೆ ಜೀವನವೇ ಬದಲಾಗುತ್ತದೆ இயேசு வந்தால் நம்முடைய உடுக்கை மாறும் ನಿಮ್ಮ ಜೀವನ இயேசு வந்தால் lifestyle மாறும் ಯೇಸು ಇದ್ದರೆ ನಮ್ಮ ಚರಿತ್ರವೇ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ அவர்தான் இயேசு ಅದೇ ಯೇಸು ಮಾಡುವ அவர் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ಅವರಿಂದ ಆಗದಿರುವ ಕಾರ್ಯ ಯಾವುದೂ ಇಲ್ಲ இருண்டு போன உலகத்துல ಕತ್ತಲೆಯಾಗಿರುವ ಈ ಲೋಕ நம்பிக்கை இல்லாத உலகத்துல ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಈ ಲೋಕದಲ್ಲಿ நாளுக்கு நாள் மறித்துக் கொண்டிருக்கிற உலகத்தில் ದಿನ ದಿನ ಸಾಯುತ್ತಿರುವ ಈ ಲೋಕದಲ್ಲಿ நம்மிடத்தில் ஜீவனுள்ள சத்தியம் உண்டு ನಮ್ಮಲ್ಲಿ ಜೀವನದ ಸತ್ಯ ಇದೆ. we have the living word ನಮಗೆ ಜೀವ ವಾಕ್ಯ ಇದೆ எடுத்து சொல்லுங்கள் ಈ ವಾಕ್ಯ ತೆಗೆದು ಬೋಧಿಸಿ தைரியமாய் பேசுங்கள் ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿ ಮಾತನಾಡಿ ஆத்தும ஆதாயம் கர்த்தர் தருவார் ಆತ್ಮವಾದಾಯ ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. இதுவரை கண்டிராத நிலையில் ಇದು ಖಂಡಿತವಾಗಿಯೂ இதுவரை கண்டிராத நிலையில் ಇದುವರೆಗೂ ಕಾಣದಿರುವ ஒரு பெரிய அறுவடை ஆண்டவர் நமக்கென்று ಒಂದು வைத்திருக்கிறார் ದೊಡ್ಡ ಸುಗ್ಗಿ ದೇವರು ನಮಗಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ கிறிஸ்துமஸ் சர்வீஸுக்கு நல்ல திட்டம் போடுங்க ಆದ್ರಿಂದ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಆರಾಧನೆಗೆ ಒಳ್ಳೆ ಯೋಜನೆ ಮಾಡಿ ஆலயத்துக்கு வெளியே ஷாமியானா போடுங்க ಆಲಯದ ಹೊರಗೆ ಶಾಮಿಯಾನ ಹಾಕಿ ஆத்துமாக்கள் வருவார்கள் ಆತ್ಮಗಳು ಬರುತ್ತಾರೆ ஆத்துமாக்கள் வருவார்கள் ಆತ್ಮಗಳು ಬರುತ್ತಾರೆ அநேகருடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் அந்த நாள் எழுதப்படும் ಅನೇಕರ ಹೆಸರು ದೇವರ ಜೀವಪಾದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯುತ್ತಾರೆ. இயேசு நம்முடைய வாழ்க்கை இல்லாம இருந்தா ಯೇಸು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ அதெல்லாம் ஒரு ஜீரோ தான் ನಾವೆಲ್ಲ ದೊಡ್ಡ ಶೂನ್ಯವಾಗುತ್ತೇವೆ இயேசு வந்து விட்டா ಯೇಸು ಬಂದಿದ್ದಾರೆ நம்ம யாருங்க ಆದ್ರಿಂದ ஹீரோவா மாறுகிறோம் ನಾವೆಲ್ಲರೂ ಹೀರೋಗಳಾಗಿದ್ದೇವೆ கர்த்தருடைய ஆசீர்வாதம் wishing you all a blessed happy Christmas and a blessed New Year on behalf of our chairman and the executive committee and all the presbyters. God bless you. ಅಧ್ಯಕ್ಷರು ಸಮಿತಿಯ ಪ್ರಶ್ನೆಗಳ ಪರವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಕೋರುತ್ತಿದ್ದೇನೆ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு